அஜித் தற்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். மகள் திருமேனி இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தின் ஷூட்டிங் தற்போது அஜர்பைஜான் நாட்டில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. மேலும் இப்படத்தில் இடம்பெறும் கார் சேசிங் காட்சிகள் 2 வாரங்கள் திட்டமிடப்பட்டு எடுக்கப்பட்டு வருகிறது. பிப்ரவரி மாதம் வரையில் அஜர்பைஜானில் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு தொடரும் என்று கூறப்படுகிறது. இந்த படத்தின் ஷூட்டிங் துபாய், சென்னை போன்ற இடங்களிலும் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங்கின் இடையில் நடிகர் அஜித் போட்டோகிராஃபராக மாறி வித்தியாசமான கோணத்தில் கிளிக் செய்த மகள் திருமேனி, ஓம் பிரகாஷ், ரெஜினா, அர்ஜுனின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. இது மட்டும் அல்லாமல் நடிகர் அஜித் தன்னுடைய சமையல் திறமையையும் இந்த படப்பிடிப்பில் வெளிப்படுத்தி வருகிறாராம். சமீபத்தில் படப்பிடிப்பில் கிடைத்த இடைவெளியில் அவர், எப்போதும் பிரியாணி செய்கிறோமே, இந்த முறை வித்தியாசமாக சிக்கன் கிரேவி செய்யலாம் என நினைத்து இந்த முறை விடாமுயற்சி படக்குழுவினருக்காக சூப்பரான சிக்கன் கிரேவி சமைத்துக் கொடுத்திருக்கிறார். தல அஜித் சிக்கன் கிரேவி சமைக்கும் புகைப்படம் இப்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் தற்போது வெளிவந்துள்ள லேட்டஸ்ட் அப்டேட் என்னவென்றால், விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே அது ரூபாய் 250 கோடி வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது படத்தின் சாட்டிலைட் மற்றும் டிஜிட்டல் உரிமம் ரூபாய் 250 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என தகவல் வெளியாகி தீயாக பரவி வருகிறது. சாட்டிலைட் உரிமத்தை சன் டிவியும், ஓடிடி உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸும் வாங்கியிருக்கிறதா. விடாமுயற்சி படத்தின் பட்ஜெட் ரூபாய் 350 கோடி ஆகும். அப்படியிருக்கும்போது தற்போதே லைகாவுக்கு ரூபாய் 250 கோடி கிடைத்துவிட்டது. அதனால் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் முடியும் முன்பே அது ஹிட்டாகிவிட்டது. இதற்கு முழுக்க அஜித்தின் ஸ்டார் வேல்யூ தான் காரணம் என ரசிகர்கள் பெருமையாக பேசி வருகிறார்கள்.